தமிழ்ச்செல்வியை கடத்திட்டு போனது யாருன்னு தெரியாமல் இங்கே பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே சேதுவுக்கு என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, தமிழை யார் கடத்திட்டு போனாங்க, எதுக்கு கடத்திட்டு போகணும், இப்படி ஏகப்பட்ட கேள்வி இங்கே நம்ம சேது மனசில் ஓடிட்டே இருக்கு. பேசாமல் இந்த விஷயத்த வீட்டில் அப்பா கிட்ட சொல்லிடலாமா? இப்படி ஏகப்பட்ட குழப்பம். வேணாம், வீட்டில் அப்பத்தா வயசானவங்க இருக்காங்க, நிச்சயமாக இதெல்லாம் அப்பாவாலையோ இல்லை அப்பத்தாவாலையோ தாங்கிக்க முடியாது. இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்டே சொல்லக்கூடாது, நாமளே தமிழை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற ஒரு முடிவோட சேது கிளம்புறாங்க. ஆனால் எந்த பக்கம் வண்டி போயிருக்கும், இங்கே ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தோட இங்கே சேது இருக்காங்க. சேது இங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் அவங்களால தமிழ்ச்செல்வியை கண்டுபிடிக்க முடியுன்ற மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் ஒரு சின்ன பெருமூச்சு இருக்க தான் செய்யுது. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வர ஈஸ்வரி சித்ரான்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக இந்த தமிழுடைய கதை இதோட முடிஞ்சுது. அவளால் இந்த வீட்டுக்குள்ளே திரும்பி காலடி எடுத்து வைக்கவும் முடியாது. இந்த வீட்டில் அவளுக்கு வளைகாப்பு நடக்கிறதுக்கு பதிலாக இங்கே அவளுக்கு இந்த வீட்டில் சாவு ஊர்வலம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அந்த சமயத்தில் தான் அந்த பக்கமாக காவியா வர, ரெண்டு பேரும் என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் நிற்க, அம்மா காவியா அப்படின்னு இங்கே சித்ரா கண்ணை காட்ட, உடனே இங்கே ஈஸ்வரி அமைதியாகிறாங்க. வாமா காவியா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உள்ள வர காவியா, என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் என்னத்த ரகசியம் பேச போகிறோன்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்தாலே ஏதோ ரகசியம் இல்லை ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம், அதனால தான் கேட்டேன் காவியா சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் போஸை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் போஸு பக்கம் வராமல் இருந்தாலே போதும். சில நேரம் அவர் உங்கள் கூட பேசாமல் பழகாமல் இருந்தாலே நல்ல மனுஷனாக தான் தெரிகிறார், அவர் அப்படியே இருந்துட்டு போகட்டும், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு காவியா திட்டிகிட்டு போக, என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு சொல்ல, இது தாண்டி நல்லதும் கூட, போஸு கொஞ்ச நாளைக்கு அவள் பக்கத்தில் அங்கேயே இருந்து அவள் மனசை மாற்றுற மாதிரி ஏதாவது நடந்துக்கட்டும், அதுக்கப்புறமா நாம் போட்ட திட்டம் மாதிரி அவங்க வீட்லேருந்து என்னென்ன வரணுமோ அதெல்லாம் நம்ம கைக்கு வந்து சேரும். அப்புறம் இந்த தாமரை ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த தாமரையோடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இங்கே தமிழ்ச்செல்வி பற்றின நியூஸ் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து சேரணும், அது வரணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன், வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குன்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தா இங்கே வீட்டு வாசல்ல, என்னையா சேது நீ மட்டும் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேது தமிழ் எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்பத்தாவும், தமிழ்ச்செல்வி நீயும் தமிழ்ச்செல்வியும் பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பி போனீங்க, ஆனால் அதுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் அப்பத்தா அமைதியாக இருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா நாங்கள் எல்லோரும் கேட்டுட்ருக்கோம், பதட்டமாக இருக்கா இல்லையா, இங்கே தமிழ்ச்செல்வி எங்க அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாருமே சேதுவை பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. சேது எதுவுமே புரியாமல் நிற்க, என்னையா சேது தமிழுக்கு என்னாச்சு, தமிழுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கான்னு சொல்லி அங்கே நிற்கிற ஈஸ்வரியும் சித்ராவும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை தமிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தமிழ் அப்போ தான் வண்டியிலேருந்து கீழே இறங்குறாங்க. என்னடி ஆச்சு, உனக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, தலையில் என்னடி காயும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தமிழ்ச்செல்வி செஞ்ச நல்லது இன்னைக்கு அவளை காப்பாற்றிருக்காமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறடா அப்படின்னு அப்பத்தா பார்த்து கேட்குறாங்க சேதுவை. சேது அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. நடந்த விஷயம் என்னென்னு நானே உங்களுக்கு தெளிவாக புரிகிறபடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா தமிழை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அடைச்சி வச்சது மட்டும் இல்லை, தமிழையும் அவள் வயிற்றில் வளர குழந்தையும் கொலை பண்ணணும்னு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தமிழ்ச்செல்வியை இங்கே அடித்து கொலை பண்ண போகிற சமயத்தில் தான் அங்கே அதாவது தமிழை கடத்திட்டு வந்த ஒரு ரவுடிக்கு அந்த இடத்துலையே முடியாமல் போயிருக்கு. அவருடைய உடம்புக்கு ரொம்பவே முடியாமல் போயிருக்கு. அவருடைய சாப்பிட்ட சாப்பாடு மூச்சுக்குள்ளால் போய் அடைச்சிட்டதுனால மூச்சு விட முடியாமல் தவிச்சு போயிருந்துருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கள் தமிழ்ச்செல்வியை தான் கட்ட அவிழ்த்து விட சொல்ல, இந்த நேரத்தில் நீ என்னம்மா சத்தம் போட்டுட்ருக்கேன்னு சொல்ல, உடனே தமிழ் நான் ஒரு டாக்டருக்கு தான் நான் படிச்சுட்ருக்கேன், அவருக்கு மூச்சுக்குள்ளால அடைப்பு ஏற்பட்டிருக்கேன், அதை உடனே சரி பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு கட்ட அவிழ்த்து விடுங்க, நான் உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொன்னதுனால அவங்க கட்ட அவிழ்த்து விட தமிழ்ச்செல்வி அந்த ஆளுடைய உயிரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. இந்த மாதிரியான சாப்பாடையெல்லாம் இந்த மாதிரி டயத்தில் சாப்பிட்டா இன்னதான் நடக்கும், பொறுமையாகவும் நிதானமாகவும் சாப்பிடணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடலுக்கு நல்லதாக என்னதை தெரிஞ்சுக்கிட்டும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அங்கே இருக்கவங்க எல்லாரும் தமிழ்ச்செல்வியை பார்க்க, நான் டாக்டர் தான், என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் இந்த மாதிரி ஏதாவது ஊசலாடிட்டு இருந்ததுன்னா அதை காப்பாற்றணும் தான் எனக்கு தோணும், எதிரியாக இருந்தாலும் கூட நீங்கள் எதுக்காக என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்கன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது, ஆனால் என் கண்ணு முன்னாடி யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட நான் போய் நிற்க தான் செய்வேன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, அத்தனை பேரும் எங்கள் தமிழ்ச்செல்வி இறக்கத்தோடையும் பார்த்துருக்காங்க. இல்லை அது அப்படின்னு தயக்கத்தோடு நிற்க, என்னை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும், இல்லைம்மா ஒரு வயிற்றுல பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கவன் நீ, ஆனால் உன்னை நாங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவு இறக்க இல்லாமல் பணத்துக்காக கொலை பண்ணுறது
பண்ணுறதுக்கும் நான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் நீ அதை எதையுமே பொருட்படுத்தாமல் கடைசி நேரத்தில் என் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்க அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கு எங்கள் தமிழ்ச்சொல்லி எதுவுமே பேசாமல் நிற்க என்னை யார் கடத்திட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. யாரும் என்னெல்லாம் தெரியாதுமா, இதோ இவர் தான் எங்களை கடத்திட்டு வருதுன்னு சொல்லி இங்கே ராஜாங்கத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் பங்காளி வீட்டில் இருக்கிறவர். அவருடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவர் எதுக்காக தன்னை கடத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி தமிழ்ச்செல்விக்குள்ளே வரவும் செஞ்சிருக்கு. அம்மா, நாங்கள் உன்னை இப்போயே விட்டுருவோம்மா, இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்களே ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது தமிழ்ச்செல்வி அதுக்கு பிறகு தான் சேதுவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல சேது அந்த இடத்துக்கு போகவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை கண்டுபிடிச்சு அங்கே தமிழ்ச்செல்வியை வந்துட்டு கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. கடைசியில் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த இதெல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு அந்த பங்காளி வீட்டில் போயிட்டு அந்த ஆளை போட்டு அடித்து உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பண்ண சொன்னது ஈஸ்வரி தாயா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கவும் செஞ்சிடறாங்க. இங்கே வந்து தமிழும் சேதுவும் இந்த விஷயத்தை அத்தனை பேர் முன்னாடியே சொல்ல அங்கே நிற்கிற ஈஸ்வரி கதிகளை நிற்கிறாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு இருக்க ராஜாங்கம் அடிக்க கையை ஓங்குறாங்க. அடிக்க கையை ஓங்கும்போது அங்கே ஈஸ்வரி வந்துட்டு பதறி துடிச்சு போய் நிற்க, அப்பா எதுவுமே வேணாப்பா விடுங்கப்பான்னு சொல்ல, இதுக்கப்புறமும் இவன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவும் செய்கிறாங்க. அப்பா இவங்களுக்கு நியாயமான தண்டனை என்ன கிடைக்கணும்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்ல, என்னடா கிடைக்கணும், இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ அடி எடுத்து வைக்கக்கூடாது, தமிழ் அப்படி என்ன பாவத்தை செஞ்சா, அவள் வாழ்க்கையே முடிச்சு விடுறதுக்கு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கானா, இவளை நம்பி எப்படா நீ இந்த வீட்டில் வச்சுக்க முடியும்னு சொல்லி அப்போ தட்டுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்ல, என்னையா செய்து அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் நடேசன் பார்க்க, ஆமாம் இங்கே தமிழ்ச்செல்வி எந்த பாவமும் செய்யாதவ, தப்பு பண்ணுறதெல்லாம் இங்கே போசு, அதுக்கான தண்டனை இங்கே நம்ம தமிழ் மட்டும்தான் அனுபவிக்கணுமான்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி முன்னாடியே திட்டவும் செய்கிறாங்க. ஈஸ்வரியை திட்டுறது மட்டும் இல்லை, போஸ் சொன்ன மாதிரி போலீஸ்லேருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஈஸ்வரியை கைது பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் இனி எப்போதுமே இந்த வீட்டுக்குள்ளே நீ உள் நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்க மோகனா அப்பத்தானே எல்லாருமே அந்த ஈஸ்வரியை கடிச்சு கொட்ட தான் செய்கிறாங்க. ஈஸ்வரிக்கே வேறு வழி தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் போலீஸ் அவங்கள கைது பண்ணி தரதரன்னு இழுத்துட்டு போகவும் செய்கிறாங்க. இந்த விஷயம் போஸுக்கு தெரியுமான்னு கூட தெரியலையேன்னு சொல்லும்போது, போஸுக்கு இந்த விஷயம் இப்போதைக்கு தெரியல, அவன் ஏன் கூட இருந்ததுனால இந்த விஷயத்தில் தப்பிச்சான், ஒருவேளை அவனுக்கும் இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அவனுக்கு அடுத்த தண்டனை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு காவியா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன். இங்கே போஸுக்கு பயந்தா இங்கே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்குது. அம்மாவும் அக்காவும் இப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணி கடைசியில் இதில் பெரிய சிக்கலில் சிக்கிக்கிட்டாங்களே நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே என்ன பார்த்துட்ருக்க, வா உள்ளே போகலான்னு அங்கே காவியா அந்த போஸை வந்துட்டு கூட்டிகிட்டு போகவும் செய்ய, இங்கே நிற்கிற ஈஸ்வரி இங்கே அழுதுகிட்டே தான் போகிறாங்க. ஒரு வழியாக தமிழுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி தமிழுக்கும் அங்கே நிற்கிற சேதுவுக்கும் ஆரத்தி கரைச்சி ஆரத்தி தட்டெலாம் எடுத்ததுக்கு பிறகு தான் உள்ளே கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. ஒரு வழியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பெரிய ரூபத்துலேருந்து விலகி போயிருக்கு. இதுக்கு தான் நான் கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய கனவு இதனால தான் அடிக்கடி கெட்ட கெட்ட கனவு வந்துட்டு இருந்தது போலன்னு அங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. தமிழுக்கும் அப்போ தான் விஷயமே புரிய வருது. இந்த வீட்டை விட்டு நான் நிரந்தரமாக போகிறதுக்கான கனவு தான் அது வந்திருக்கு. மொத்தமாகவே என்னை வீட்டை விட்டு இல்லை உயிரை உலகத்தை விட்டே அனுப்பணும்னு அந்த ஈஸ்வரி நினச்சதுனால தான் எல்லாம் நடந்திருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர தினம் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்குறாங்க, ஏக்கா இந்த ஈஸ்வரியை இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, நானும் தாண்டி அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ இனிமேல் மாமா கூட பத்திரமா இருக்கான், உனக்கு எதுவும் ஆகாதுன்னு தினமும் இங்கே 4 வார்த்தை ஆறுதலாக தமிழ்ச்செல்விக்கு சொல்லிட்டு போதான் செய்கிறாங்க. இனிமேல் தமிழுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது, தமிழ் பக்கத்திலே இருக்கணும், தமிழுக்கு குழந்தை பிறக்கிற வரையும் நாம் அவளை ரொம்ப கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக்கணும். தமிழ்ச்செல்வியை கொலை பண்ணுற அளவுக்கு போன இவங்க 2 பேரையும் நீ வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட சேது பயங்கர கோபத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க. ஸ்டேஷனில் சொன்னது போல் அவங்களுக்கு அங்கே அந்த லேடி கான்ஸ்டபிளை வச்சு அடிக்கவும் செய்கிறாங்க.